கிராமத்துக்கு போனாரு, கைப்பறி கொடுனாரு, ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணினாரு. தெருவில் தான் அதிகம் நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அதெல்லாம் செஞ்சு 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 ஒரு காலம் வந்த பிறகுதான் ஆண்டவர் சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்தாரு. அப்புறம் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாரு. அதுக்கு பல வருஷமாச்சு. அது வரைக்கும் நான் பொறுமையோட காத்திருந்து அவருடைய கைக்குள்ள அடங்கி இருந்து கற்றுக்கொண்டு வர 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 ஏற்ற காலத்திலே தான் அவர் உயர்த்தி எல்லாருக்கும் மத்தியில கொண்டு வந்து நிறுத்தினார். அப்படிதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும். அதனால நீங்கள் அவசரப்படாதபடி கர்த்தர் உங்களுக்கு உயர்வை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும் வரைக்கும் அவருடைய கைக்குள்ள ஆண்டவருக்குள்ள அடங்கி இருக்க அர்ப்பணிங்க. அப்போ ஏற்ற காலம் டக்குன்னு கர்த்தர் உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவரே, ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருக்க கிருபை தாரும். உம்முடைய கருத்துக்குள்ள நான் அடங்கி இருக்க எனக்கு உதவி செய்யும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.